பெண்களை பாதுகாக்க சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை துவக்கம். சென்னையில் நடைபெற்ற துவக்க விழாவில் முதலமைச்சர் அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அந்த உரையில பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு முதற் காரணம் போதைதான். இந்த போதை வஸ்துக்களை எல்லாம் துவக்கத்திலேயே கட்டுப்படுத்தாமல் விட்டது முந்தைய அரசு என்று கடந்த ஆட்சியில் உள்ள அரசை கடுமையாக சாடியிருக்கிறார். இப்பொழுது நாம் பதவியேற்ற பிறகு உடனடியாக அதை ஒழித்து கட்ட முடியுமா என்று சொன்னால் அதை அப்படி ஒழித்து கட்ட முடியாது. தனிநபர் ஒழுக்கமும் சமூக ஒழுக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் சேர்ந்தால்தான் இதை ஒழித்து கட்ட முடியும் என்ற அற்புதமான ஒரு கருத்தை உபதேசத்தை மக்களுக்கு மத்தியிலே வைத்திருக்கிறார். ஆனா கொஞ்சம் அப்படியே பேசிய முதலமைச்சர் அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்கள் சினிமா துறையில நடிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கடைசியாக நடித்த படங்கள் வரை எத்தனை படத்தில் நீங்கள் புகைப்பிடிக்கக்கூடிய காட்சி இல்லாமல் நடித்திருக்கிறீங்க? மது பழக்கம் இல்லாதவராக எத்தனை படத்தில் நீங்கள் நடித்திருக்கிறீர்கள்? சினிமா துறையில் உங்களுக்கு ரசிகர்கள் அதிகம். அதனாலதான் இன்றைக்கு உங்கள் கையில் ஆட்சியை கொடுக்கும் அளவிற்கு ரசிகர் படை உங்களின் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள். உங்களை அப்படியே பின்தொடர்கிறார்கள். அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு சமூக ஒழுக்கத்தை, சமூக பொறுப்போடு நீங்கள் நடித்த எத்தனை திரைப்படங்களை உங்களால் காட்ட முடியும்? பெரும்பாலான உங்களுடைய படங்களில் வன்முறை காட்சிகளுக்கு எந்த பஞ்சமும் இல்லாத அளவிற்கு புகைப்பிடிக்கக்கூடிய, மது அருந்தக்கூடிய காட்சிகள் சர்வசாதாரணமாக இருக்கிறது. வன்முறை காட்சிகளுக்கு பஞ்சம் இல்லாமல் எல்லா திரைப்படங்களையும் நீங்கள் வைத்து நடித்திருக்கிறீர்கள். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு நீங்கள் நடித்த படக்காட்சிகள் வரையிலையும் எல்லா திரைப்படங்களிலும் இது போன்ற காட்சிகளை வைத்து இதை உங்களுடைய ரசிகர்கள் பார்க்கின்ற பொழுது அதை தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலித்தார்கள். அதுதான் இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அவலமாக வந்து நிற்கிறது. இது மட்டுமே காரணம் என்று சொல்லல, ஆனால் இதுதான் பெரும் பகுதியான இளைஞர்கள் இந்த மாதிரியான சீர்கேட்டுக்கு போனதற்கு காரணம். தங்களுடைய தலைவரை அவர்கள் திரையிலே பார்க்கிறார்கள். அதுபோன்று நிஜத்தில் நாமும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். அந்த ஹீரோயிசம் தான் இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பெண்களுக்கு எதிராக வந்து நிற்கிறது. சரி, உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஆட்சி கட்டலில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களே, உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு சமூக பொறுப்பு இருக்கிறது? எப்படிப்பட்ட சமூக ஒழுக்கத்தை பேணக்கூடியவரை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்? நீங்கள் அறிவித்த உங்களுடைய கட்சியினுடைய மொத்த வேட்பாளருடைய பட்டியல்ல 92 பேர் மீது கடுமையான குற்ற வழக்குகள் இருக்கிறது. அந்த குற்ற வழக்குகள் கொலையாக இருக்கலாம், கொலை முயற்சியாக இருக்கலாம், கற்பழிப்பாக இருக்கலாம், இந்த போதை கடத்தல் வழக்காகவும் இருக்கலாம். ஆனால் எந்த வழக்குன்னு தெரியல. ஆனால் 92 பேர் மீது வழக்கு இருக்கிறது. நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லாவற்றுக்கும் வெள்ளை அறிக்கை நான் வெளியிடுவோம், எல்லாமே மக்களுக்கு மீது டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. உங்களுடைய கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்கள் 92 பேர் மீது குற்ற வழக்குகள் இருக்குல்ல, அந்த 92 வழக்குகள் என்ன என்ற வெள்ளை அறிக்கை நீங்கள் வெளியிடுங்கள். அதில் எத்தனை பேர் மீது போதை சம்பந்தப்பட்ட வழக்கு இருக்கு என்று தெரிந்தால் எவ்வளவு சமூக பொறுப்போடு, எவ்வளவு சமூக ஒழுக்கத்தை, தனி ஒழுக்கத்தை நீங்கள் பேணி இருக்கிறீர்கள் என்பது தெரியும். பேசப்பட்ட கருத்து அழகாக இருக்கலாம், ஆனால் சொல்லக்கூடிய நபரும் சரியானவராக இருக்கணும்.